தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததாகவும் அதனுடைய தகவல்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் வந்துடும்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை? பாஜகவின் வளர்ச்சியும் அண்ணாமலை வளர்ச்சியும் ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க இதை பேச மாட்டாங்க. விஜய், அஜித் அதெல்லாம் அப்படி சிம்பிளாக தட்டி விட்டுட்டு போகக்கூடிய தன்மை அண்ணாமலைட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமியோட்ட கொங்கு வேளாளர் ஓட்ட அண்ணாமலை பலையனப்படுத்தி எடுத்துட்டாரு. செருப்ப சாணியில் மிக்கில அடிச்சாரு எடப்பாடி பழனிசாமி. கூட்டணி கிடையாதுலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அது அண்ணாமலை தலைமையில் அந்த பாஜக வந்து எடுத்துக்க மாட்டாரோ? அப்படி யார் சொல்றா? எடப்பாடி சைட்லேருந்து வராதோ? யார் சொல்றா? இல்ல, செய்திகள் வர்றதை வச்சு சொல்றேன். ஒருவேளை தலைமையிட அவர் பேசியிருக்கலாம் எடப்பாடி அந்த மாதிரி, அண்ணாமலை தலைமை இல்லாமல். அவர்கிட்ட போய் ஈரம் ஒன்று எற்கட்டி சாம்பலுமா கிடைக்கும். எடப்பாடியை நம்பி ஒரு சீட்டு கூட எடப்பாடி நம்பி ஜெயிக்கலையே. பாமக தலைவர் அன்புமணி பேசியிருக்காரு. இடஒதுக்கீடு குறிப்பாக 115 சமுதாயங்கள் இருக்கக்கூடிய இந்த எம்பிசியில் 114 சமுதாயங்கள் 6.7 விழுக்காடு, 1% மன்னியர் மட்டும் 14 விழுக்காடு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. தகும் நினைக்கிறீங்களா? மன்னியருக்கு அவங்க உறுதியானவங்க தான். பட் இந்த சமூகங்கள்னால நான் முன்னிறுத்துறதை யாரும் குறை சொல்ல முடியாது. நான் ஏன் சாதிக்கு பேசலை, எக்ஸ்ட்ராடினரியாக பேசுகிறேன். இது அன்புமணிக்கும் சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கேன். மோடி அண்ணாமலையை முன்னிறுத்தி தான் இங்கே சாதிக்க முடியுங்கிற நம்ம கருத்தை சொல்லிட்டோம். என்ன நடக்கிறது, ஏது நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் ஆய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நேற்று வந்திருக்கக்கூடிய செய்தி, தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலில் தோல்வியை அடைந்ததனால் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ராஜினாமா கடிதத்தை கொடுத்ததாகவும் அதனுடைய தகவல்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் வந்துடும்னு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை? தமிழக பாஜகவுக்கு அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய வேல்யூ அடிஷன். தமிழிசை பொன்னார்லாம் ஐயா தாளிங்க நாடார் இந்து முன்னணியில் உருவாக்கி வச்சு அந்த இந்து நாடார் ஓட்டுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான். அதை தாண்டி அவங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் சாதிக்கலை. தமிழிசை நோட்டா கீழே ஆர்கேனரில் கட்சியை கொண்டு போனவங்க. நோட்டான்னு கிண்டல் அடிக்க காரணம் அந்த தமிழிசை அம்மையாரோட அந்த சாதனை தாங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பொன் ராதாகிருஷ்ணன் கட்சியை அப்படியே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கட்சிக்கு ப்ளஸ்ஸும் அவர் தான், மைனஸும் அவர் தான். அவர் செக்கு மாடு மாதிரி சுற்றி வருவார். பட் அவர் கண்டினியூஸ் பார்ட்டி மேன், ஆர்எஸ்எஸ் மேன், கண்டினியூஸாக கட்சியில் இருக்கிறாரு. 2014 ஒரு 5.5% ஓட்டு எடுத்தாருங்கிறத நம்ம மறக்க முடியாது. அவர் வெற்றி பெற்றார். இது அன்புமணியும் வெற்றி பெற்றாப்புல என்டிஏ ஒரு அணி அமைச்சு 2 எம்பி சீட்டு கிடச்சிது. இங்கே இன்னைக்கு அண்ணாமலை செய்த சாதனை தமிழக அரசியல் களத்தில் என்டிஏ 2வது இடத்தை நோக்கி பயணிக்குது. அது அவர் விக்ரவாண்டியில் அன்புமணியை கேண்டிடேட்டாட்டு அனௌன்ஸ் பண்ணதே அண்ணாமலை தான். இதே பாமக இந்த அலையன்ஸுக்குள்ளே 99ஆம் ஆண்டு அலையன்ஸுக்குள்ளே பாமக 8+1 இருந்தாங்க. பாஜக 5 சீட்டில் தான் இருந்தாங்க. அப்புறம் 2014 ரெண்டோரும் ஈக்குவலாக இருந்தாங்க. 2019 7+1 இருந்தாங்க. பாமக 5 சீட்டில் தான் பாஜக. அந்த பாஜகவின் தலைவர் இந்த பாமக வேட்பாளரை விக்கிரவாண்டியில் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் கருத்து குரலர்கள், உண்மையை மறைக்க விரும்புகிறவங்க, பாஜகவின் வளர்ச்சியும் அண்ணாமலை வளர்ச்சியும் ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க இதை பேச மாட்டாங்க. அப்போ என்டிஏன்னு ஒரு கான்செப்டில் 18% வாக்கில் அண்ணாமலை, அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் கிடையாது, ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் கிடையாது. இந்த சுமன் சி ராமன் போன்றவங்கள்லாம் இந்த உண்மையை புரியாமல் ஊடகத்தில் தப்பான கருத்துக்களை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அதை அண்ணாமலை நிரூபித்து காட்டினார். அதிமுக வாக்காளர்கள் நாம் தமிழருக்கு வாக்களிக்கிற தோற்றத்தை எடப்பாடி பழனிசாமி கொடுத்தார். ஆனால் அவங்க இவரை மதிக்காமலே, இவரை பொருட்டாக கருத்தாமலே நத்திங் எடப்பாடினி காட்டியே என்டிஏ கேண்டிடேட்டுக்கு 275 பூத்தில் 57 பூத்தில் என்டிஏ கேண்டிடேட் பாமக கேண்டிடேட் லீட் பண்ணிட்டாப்புல. மற்ற ஓட்டுகள் அதிமுக ஓட்டில் ஒரு 25% அப்படியே முக ஸ்டாலினுக்கு போயிடுச்சு. அது பணத்துக்கு போச்சா, இல்லை நான்வண்டியரணி போச்சா, எப்படி போச்சோ போயிடுச்சு. எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறத தெளிவாக நிரூபிச்சிட்டாரு. இதை சீமானும் விக்ரவாண்டி அவர் கண்ணை திறந்துட்டு சீமானும் அதை தெளிவாக உணர்ந்துட்டார். இப்போ நடிகர் விஜய்னு வந்தால் விஜய், அஜித் அதெல்லாம் அப்படி சிம்பிளாக தட்டி விட்டுட்டு போகக்கூடிய தன்மை அண்ணாமலைட்ட இருக்குது. அது சரிங்கிறதும்
விக்கிரவாண்டி நிரூபிச்சிட்டு. விக்கிரவாண்டியில் வந்து கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு விஜய் எல்லாம் போனார். விக்கிரவாண்டியில் நோட்டாவுக்கு ஓட்டு கூட இல்லையே. ஆமாம். அப்போ விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருந்ததுன்னா இந்த அரசு கள்ளச்சாராய அரசு, இந்த அரசுக்கு எதிராக நம்ம வாக்களிக்கணும், நம்ம நோட்டாவுக்கு வாக்களிக்கணும்னா அது யாராவது வாக்களிச்சிருக்கணும் அல்லது போலிங்க்கு வராமல் இருந்திருக்கணும். அப்போ விஜய் நத்திங். விக்கிரவாண்டியில் விஜய் ஒன்றும் இல்லைங்கிறதும் விஜயோட அந்த சிஏ எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு உள்ள விஜயை நீங்கள் ஒன்றும் பெரிய ஃபோர்ஸ் இல்லைன்னு தெள்ள தெளிவாக தட்டி விடுறாரு அண்ணாமலை. ஸோ இன்னைக்கு அவர் களத்துக்குள்ள என்டிஏ வந்து அதிமுக 20%, 20.4% இருக்கக்கூடிய அதிமுகவை, தேமுதிகவை இங்கே வந்துடுச்சுன்னா இந்தியா அலையன்ஸ் வர்சஸ் என்டிஏன்னு ஒரு பெரிய ஒரு இதை வந்து தமிழ் மண்ணில் முத 2 திராவிட கட்சிகளுக்கு இடையில தான் போட்டிங்கிறத மாற்றி இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏக்கும் போட்டிங்கிறத அண்ணாமலை கொண்டு வரதற்கான வாய்ப்புகள் வந்து தெள்ள தெளிவாக பிரகாசமாக இருக்குது. அந்த உயர்வுக்கு பாஜக கொண்டு வந்துட்டார். அதை மோடி அவர்களே கடுமையான வாக்கு சதவீதத்தை கொடுத்துட்டாருங்கிறத பாராட்டியிருக்கிறாரு. தமிழிசை 3.7% எடுத்த அந்த பாஜக 5 ஆண்டுகளில் அதை விட 3 மடங்கு போனது அண்ணாமலையின் சாதனை. அண்ணாமலை ஒரு லீடராக நிற்கிறார். அது லீடராக நிற்கிறாருன்னா கொங்கு மண்டலத்தில் கொங்கு வேளாளர்கள்ட்டே அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்திட்டார். கோயம்புத்தூரில் 2 இடம் வந்துட்டார். தேமுதிக இல்லைன்னா அதிமுக டெபாசிட் இழந்திருக்கும். பொள்ளாச்சியில் பல செக்மெண்ட்டில் பாஜகவுக்கு வாக்கு அதிகம், திருப்பூரில் பல செக்மெண்ட்டில் அதிகம், நீலகிரியில் அதிகம். அப்போ இங்கேயும் வந்து நீலகிரியிலும் சில செக்மெண்ட்டில் அதிமுக அதிகம் இருக்கலாம், நம்ம மறுக்க வரல, அது நம்ம நியாயத்தை பேசணும். ஆக கொங்கு வேளாளர்கள் மத்தியில் மோடி ப்ளஸ் அண்ணாமலை கொங்கு வேளாளர் கம்யூனிட்டியை குளோரிஃபை பண்ணி யங் கொங்கு வேளாளர்ஸை கொங்கு வேளாளர்கள் ஒரு ப்ரைடுங்கிற அளவுக்கு அண்ணாமலை வந்து எடப்பாடி பலகீனப்படுத்தி பாஜகவை கொங்கு ரீஜனில் பலப்படுத்திட்டார். மேலும் அங்கே வந்து முருகன் இருக்கிறார். அவர் ஓரளவு பெருசாக இல்லைனாலும் கூட திமுகவுக்கு தான் போகிறாங்க அருந்ததியர்கள் மக்கள். ஓரளவு அருந்ததியர்கள் மக்களை அவர் கட்சியை கொண்டு வந்திருக்கிறாரு. அவரும் ஒரு ப்ளஸ்ஸாக தான் முருகனும் இருக்கிறாரு. மோடியும் முருகன் ப்ளஸ்ஸாக இருக்காங்கிறத உணர்றாரு. அந்த முக்கியத்துவத்தை முருகனும் பெறாருங்கிறதும் உண்மை. ஸோ அண்ணாமலை அப்கோர்ஸ் அண்ணாமலை வந்து ஓபிஎஸ்க்கு 5 சீட்டு கொடுத்துருப்பாருன்னு சொன்னால் இன்னும் 2 அதிமுக பிளவுண்ணி காட்டியிருக்கலாம். நான் அதை தான் சொல்லிகிட்டே இருந்தேன். இன்னும் 2-3% வாக்கு குறைஞ்சிருக்கும். பாஜக 21க்கு போயிருக்கும், அதிமுக 17-18 போயிருக்கும். 2வது இடம் என்டிஏ தான்னு, பாஜகவில் என்டிஏ தாங்கன்னு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். கொடுத்துருந்தா ஆமாம் கொடுத்துருந்தா அது ஆயிருக்கும். நாம் அதெல்லாம் எதிர்பார்த்தோம். இதெல்லாம் நம்பி தான் 10 தலை பழனிசாமி 15% பழனிசாமின்னு நம்ம சொன்னோம். பட் அது வந்து ஒரு சீட்டு கொடுத்ததுனால அந்த 33-20 ஆச்சு. பன்னீர்செல்வம் ஒரு சீட்டில் தான் நின்னார். பட்டு 33-20 ஆச்சு. ஒரு 5 சீட்டு கொடுத்துருந்தா 33-17-18 ஆயிருக்கும். இங்கே பிஜேபி எழும்பி 2வது இடம் பிஜேபி தெளிவாக ஆயிருக்கும். நிர்பந்தமோ என்னவோ அண்ணாமலையால் அதை செயல்படுத்த முடியலைங்கிறதையும் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன். பட் அதே வேளையில் இன்னொரு சம்பவம் என்ன நடந்ததுன்னா 10.5 எடப்பாடி வன்னியருக்கு கொடுத்தாருங்கிறதுக்காக ராமதாஸை கைவிட்டுக்கிட்டு வன்னியர்களின் பெருந்தலைவராக எடப்பாடி பழனிசாமியை வந்து வன்னியர் சமூகம் ஏற்றுக்கிட்டு, இது நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன், செக்மெண்ட் வைஸ் சொல்கிறேன், பூத் வைஸ் சொல்கிறேன். நீங்கள் இதை மறைச்சி ஊடகத்தில் யார் எது பண்ணாலும் எதுவும் நிற்காது. எடப்பாடி பழனிசாமியோட்ட கொங்கு வேளாளர் ஓட்டை அண்ணாமலை பலகீனப்படுத்தி எடுத்துட்டாரு. பட் வன்னியர் ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அளவு 10.5 கொடுத்தாருங்கிறதுல பெரிய அளவுக்கு குவிஞ்சிட்டு. சேலம் இது 38%, சிதம்பரம் 35, விழுப்புரம் 35. சிதம்பரத்தில் ஜெயலலிதா அம்மையாரும் ரஜினிகாந்தும் சப்போர்ட் பண்ணியும் நாம் திருமாவளவனும் சப்போர்ட் பண்ண சொன்னோம் ரஜினிகாந்தை 2004. அது வந்து அன்னைக்கு தடா பெரியசாமி வந்து 3வது போய் டெபாசிட் இழந்தார். அந்த இடத்துக்குள்ளே இன்னைக்கு பாமக 3வது போய் 14% போய் டெபாசிட் இழக்கூடிய அளவுக்கு எடப்பாடி எழும்பிட்டார். அந்த 14% கூட நான் வன்னியர்கள் போட்டு தான் அந்த கார்த்தியாயினி அந்த கேண்டிடேட்டுக்கு வந்திருக்குது. அதே மாதிரி விழுப்புரத்துலேயும் நான் வன்னியர்கள் போட்டு தான் என்டிஏக்கே ஜாஸ்தி கான்ட்ரிபியூட் ஆகிருக்குது. வன்னியர் ஓட்டுகள் மிக பெருமளவில் எடப்பாடி பழனிசாமிக்கு போயிட்டு கள்ளக்குறிச்சியில்னாலும் சரி, தென் நாமக்கல்னாலும் சரி, வன்னியர்கள் வாழக்கூடிய பகுதியில் பெரிய அளவுக்குள்ள அதிமுக எழும்பிட்டு. ஆனால் கொங்கு வேளாளர் உள்ள இடத்துல திருப்பூர், பொள்ளாச்சி, நீலகிரி, கோயம்புத்தூர்லலாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. கரூரில் ஒரு 32% வந்திருக்கு, பரவாயில்ல, அங்கே முத்திரைகள் பண்ணியிருக்காங்க. ஸோ
இந்த அரசியல் களத்துக்குள்ள அண்ணாமலையை மோடி குளோரிஃபை பண்ணதில் பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, ஓமலூர் இங்கெல்லாம் கொங்கு வேளாளர் ஓட்டு என்டிஏக்கு வந்திருக்குது. இதுக்கு எடப்பாடியை வீழ்த்தி வருதுன்னு சொன்னால் அது அண்ணாமலைக்கு பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அண்ணாமலை பெரிய வேல்யூ அடிஷனாக மோடிக்கு நிற்கிறாரு. இது அப்படியே கண்டினியூ பண்ணி போகிறது தான் நல்லது. திமுக வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே 5% முன்னோட இழந்தவங்க, கொங்கு வேளாளர் பெல்ட்டில் ஸ்டாலின் ப்ளஸ் செந்தில் பாலாஜின்னு 5% ஏறி இருக்கிறாங்க. ஜெயிலில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு ஒரு சிம்பதி இருக்குது கொங்கு வேளாளர்கள் மத்தியில். அப்போ கொங்கு வேளாளர்கள் வாக்கை வந்து எடப்பாடிக்கிட்ட இருந்து திமுகவும் பலகீனப்படுத்துது, அண்ணாமலையும் பெரிய அளவில் பலகீனப்படுத்துறாரு. அப்போ அண்ணாமலை பலகீனப்படுத்துறத என்கரேஜ் பண்ணி அவரை எம்பவர் பண்ணி அது அந்த சமூக மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி பலகீனப்படுத்துறது தான் 2026 வந்து 2026 அது செய்கிறது தான் 2029 மோடி மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெறதுக்கு பெரிய அளவுக்கு துணை நிற்கும். யார் பாஜக தலைவர்னு சொல்லும் போதே நம்ம கொங்கு வேளாளரை போடணும்னு சொன்னோம். அது அன்னைக்கு அண்ணாமலையே சொல்லலை. அண்ணாமலை நமக்கு அன்னைக்கு அண்ணாமலை நம்ம மைண்ட்லேயும் இல்லை, ரெக்கனிங்லேயும் இல்லை. உண்மை தான். மானதியோ சிபி ராதாகிருஷ்ணனோ இன்னொரு முருகானந்தமோ யாரோ ஒரு கொங்கு வேளாளரை போடணுன்னு தான் நம்ம இது பண்ணோம். காரணம் கொங்கு வேளாளர் ப்ளஸ் அருந்ததியர்னா தான் அந்த பெல்ட்டுக்குள்ளே நின்று எடப்பாடியை பலகீனப்படுத்த முடியும். அதுவும் எடப்பாடி அந்த இடத்துல பலகீனப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். நம்ம ஃபோர்ஸி பண்ணணும். ஏன்னா மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி பழனிசாமி மோடியை டீச் பண்ணுவாருன்னு தெரியும். அப்போ யாரை வச்சு அடிக்கணும்னா டைமண்ட் கட்ஸ் டைமண்ட், தான் ஷுட் பி ரிமூவ்டு பை தான், கொங்கு வேளாளர் ஷுட் பி கவுண்டர்ட் பைய கொங்கு வேளாளர், கவுண்டர் பண்ணுவார். நான் அப்போ தான் நான் போய் புரிஞ்சுட்டேன். காலில் உள்ள கவுண்டர், நிமிந்து கூடிய கவுண்டர்னு பல விஷயங்கள் நம்ம அப்போவே புரிஞ்சுட்டு தான் தெரியும். ஏன்னா எப்படியும் ஒரு மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் ஐயா எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு எதிராக கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்கா போயிடுவாருன்னு தெரியும். அப்போ அந்த இடத்துக்குள்ள களத்துக்குள்ளே நின்று எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தினது அண்ணாமலை. மீண்டும் அண்ணாமலை அதை பலகீனப்படுத்தக்கூடிய வேலையை எஃபெக்டிவாக செய்வார். அதை செய்கிறதுக்கு அண்ணாமலையை எம்பவர் பண்ண வேண்டியது டெல்லி பாஜகவின் கடமை. அது மோடிக்கு தெரியும், அமித்ஷாவுக்கு தெரியும். அண்ணாமலையோட அசட் என்னங்கிறது புரியும். அண்ணாமலை மிகவும் வெயிட்டான ஒரு தலைவருங்கிறது அவங்களுக்கு தெரியும். 4 அரசியல்வாதிகள் வந்து சரி வேண்டாம், அவங்கள நம்ம குறை சொல்லாண்டாம், அவங்கள நமக்கு திட்ட தோணுது. திட்டினதில் யாரையாவது ஜாதியை பிடிச்சி திட்டிடக்கூடாது, நம்ம எந்த ஜாதியும் நிந்திக்கக்கூடாதுங்கிறத நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கும். எல்லா சமூகங்களையும் மதிக்கணுங்கிற எண்ண ஓட்டம் கொண்டவன். எனிவே பாசிட்டிவாக அண்ணாமலை மோடிக்கு பெரிய வேல்யூ அடிஷன், பெரிய அசட்டு. கொங்கு வேளாளர் மத்தியில் எடப்பாடியை பலகீனப்படுத்துகிறாரு. எடப்பாடியை 26 பலகீனப்படுத்துறது தான் 29 இங்கே மோடிக்கு மக்களவை இடங்கள் வர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். அதை அண்ணாமலை செய்கிறாரு. அண்ணாமலை வாராது வந்த மாமணியா ஒரு பிரசிடெண்ட் அல்ல, ஒரு லீடருங்கிற அந்தஸ்துக்குள்ளே பாஜகவுக்குள்ளே அவர் வளர்ந்துட்டு இருக்காங்க தான் 100% உண்மை. இது மோடி, அமித்ஷா போன்றவங்களுக்கு நன்றாகவே தெரியும். சார், நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இந்த 1 இயர் ஓட்டு 10.5% சொன்னீங்க எடப்பாடி அவர்கள் இது பண்ணாங்க. ஸோ இந்த தாக்கம் தான் நீங்கள் சொல்கிறது படி தருமபுரியில் எதிரொலிச்சிருக்குமோ சௌமியா அன்புமணிக்கு வந்து 1 இயர் ஓட்டு போதுமான அளவு வரல. அன்பழகன் ப்ளஸ் மோடி, அன்பழகன் ப்ளஸ் எடப்பாடி பழனிசாமின்னு 23% வாக்கு எடுத்துட்டாங்க. இந்த போலரைசேஷனில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் 4% தான் எடப்பாடி பழனிசாமியோட கேண்டிடேட் எடுக்க முடிஞ்சுன்னா, ஜெயலலிதா 18 எடுத்தாங்க. இங்கே 23 எடுத்துட்டாங்கன்னா 1 இயருக்கு கொடுத்தாரியா எடப்பாடி பழனிசாமி? எந்த ஜாதி வாங்கிட்டான்? 1 இயர் வாங்கினான்னு 1 இயர் வந்து கெத்தா நம்ம எடப்பாடிக்கு போடுவோம், நம்ம ஜாதி கொடுத்தாருன்னு போட்டாங்க. அதனால தான் சௌமியா அன்புமணி வந்து ஜெயிக்கணும் ஆசைப்பட்டோம், அவங்க வெற்றி பெற முடியல. 33% வாக்கு தான் எடுத்தாங்க. அதுலேயும் பெருமளவு நான் 1 இயர் வாக்குகள் வந்து அவங்களுக்கே விழுந்திருக்கு. 1 இயர் வாக்கு கணிசமான பகுதி அளவு எடப்பாடி பழனிசாமிக்கு தருமபுரியிலையும் போயிட்டு, இங்கே ஒரு இடம்தான் 3வது பாமக ரெட்டையில தள்ள முடிஞ்சது. மற்ற இடங்கள்லாம் ரெட்டலையை வந்து எடப்பாடி பழனிசாமி 3வது தள்ளிட்டார். இப்போ நம்ம நண்பர்கள்லாம் வந்து அதிமுக பாமக கூட்டணின்னு சொல்கிறாங்க. அதிமுகவுக்கு வந்து 1 இயர் ஓட்டு சூப்பர் ஃப்ளோஸாக இருக்குது. ராமதாஸுக்கு பிறந்தநாளுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவிக்கலை. ஸோ அவர் வந்து வேறு மாதிரி கணக்கு போடுறாரு. எனிவே நம்ம இந்த அண்ணாமலை சென்ட்ரிக்காக பேசும்போது இந்த பகுதிகளிலையும் கூட ஓமலூரில் கூட கொங்கு வேளாளர் வாக்குகள் வந்து பாமகவுக்கு கிடச்சிருக்கு. மோடி கொங்கு வேளாளர் பொழுது அண்ணாமலை முன்னிறுத்தி அந்த வாக்கை எடுத்திருக்காருங்கிறது தான் 100% உண்மை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி 1 இயர் ஓட்டில் ஒரு 1 இயரின் பெருந்தலைவராட்டே 10.5 ஒரு ஜாதியை கொடுத்தாருங்கிறதுல உயர்ந்துட்டாங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஜெயலலிதா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செய்திருக்க மாட்டாங்க.
அப்படியே செய்தாலும் கூட பிசியில் முத்திரையர்களுக்கு கொடுத்துருப்பாங்க, பிசியில் யாதவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க, பிசியில் செங்குந்தவர் கொடுத்துருப்பாங்க, பிசியில் விஸ்வகர்மா கொடுத்துருப்பாங்க. எம்பிசியில் மட்டுமே ஒரு ஜாதிக்கு தனி ஒதுக்கீடுன்னு இல்லாமல் பிசியில் இந்த 4 ஜாதிக்கு கொடுத்து அந்த மாதிரி தான் ஒரு நியாயத்தை சமூக நீதி காத்த வீராங்கனை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட தாக்கம் இனிமேல் எடப்பாடிக்கு வரும் 26ல். ஆனால் வன்னியருக்கு கொடுத்தாருங்கிறதுல வன்னியர் வந்து தூக்கிட்டாங்க அவரை. இந்த இடத்துக்குள்ள அண்ணாமலைக்கு தாக்கத்தால் கொங்கு வேளாளர்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி பலையனம் அடைஞ்சிட்டாரு. நீங்கள் எடுத்து எல்லாமே பார்த்தா தெரியும். நான் டேட்டாவோட புள்ளிவரத்தோட ஆதாரத்தோட விஷயங்களை சொல்கிறேன். சார், தற்போது வர செய்திகளை வச்சு பார்க்கும்போது பாஜக மேலிடம் இங்கே தமிழகத்தில் பாஜக வளரணும்னு நினைக்குதா, இல்லை கூட்டணி வச்சுக்கிட்டு 7-8 தொகுதிகள் நம்ம கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களா? ஏன்னா சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் அதை நமக்கு நினைவுபடுத்தணும்ல. 2வது இடத்துக்கு என்டிஏ வரக்கூடிய அளவுக்கு அவங்க வியூகம் அமைச்சு போகிறாங்க. வதந்திகளையும் இதுகளுக்கு நம்ம பெரிய முக்கியத்துவம் ஒன்றும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல விஷயங்கள், பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சிக்குள்ளேயும் மூவ் பண்ணுவாங்க. சசிகலா அம்மையார் பற்றிய நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் எவ்வளவோ கரெக்டாக இருக்குது. சசிகலா அம்மையார் வந்து வீழ்த்தினா தான் பாஜக இங்கே வளர்ச்சி வரும், பைப்போலர் பொலிட்டிக்ஸை உடைச்சா தான் பாஜக அங்கே வளர முடியுங்கிறத நம்ம சொன்னோம். அந்த வகையில் ஹிண்டு ராம் சந்தாலியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ் சந்தாலியா, தினத்தந்தி பாலசுப்ரமணியத்தன்லாம் சசிகலா அம்மையார் வீட்டில் பூச்செண்டோடு இருக்கும்போது கவர்னர் வரமாட்டார், பதவி பிரமாணம் நடக்காதுன்னு சொன்னோம். மோடி நம்ம கருத்து மோடிகிட்ட எடுபட்டுது. ஆகஸ்ட் 15 சசிகலா அம்மையார் விடுதலைன்னு சொன்னாங்க, அது விடுதலை ஆக மாட்டாங்கன்னு சொன்னோம். யாரெல்லாம் ஆவாங்கன்னு சொன்னாங்களும் ஆகலைன்னு சொல்லக்கூடியவங்களும் நம்ம விமர்சிக்கக்கூடிய நண்பர்கள் இதையும் எடுத்து பார்க்கணுங்கிறக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு நம்ம சொன்னோம். நம்ம மதிப்புக்குரிய சத்தியம் குருமூர்த்தி கூட வீடு தீப்பிடி இருக்கும்போது சாக்கடை நீர்னாலும் பயன்படுத்தணும்னு எமர்ஜென்சி பீரியடில் திமுக கூட்டணியில் சேர்க்கும்போது சொல்லப்பட்ட விளக்கத்தை சசிகலா அம்மையாருக்கே சொன்னார். நம்ம பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொன்னோம். இதெல்லாம் நம்ம சொன்னது கரெக்டாச்சு. இந்த இடத்துக்குள்ள நம்ம இதில் வந்து நம்ம அண்ணாமலை மோடிக்கு ஒரு பெரிய வேல்யூ அடிஷன், மோடி அண்ணாமலையை முன்னிறுத்தி தான் இங்கே சாதிக்க முடியுங்கிற நம்ம கருத்தை சொல்லிட்டோம். என்ன நடக்கிறது ஏது நடக்குதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கட்சி அவங்க முடிவு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நண்பகத்தன்மையற்றவருங்கிறதே நம்ம முழுக்க பதிவு பண்ணுறோம். இன்னும் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபி கூட்டணி விரும்புகிறாரா? 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு ஸ்டாலினுக்கு போய் நான் தோத்துப்போம்ல அவர் நினைக்கிறாரு. இந்த வதந்தி பரப்புறவங்க எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறாரா? சாணியில் செருப்பை முக்கிலாம் அடித்தார், செருப்பை சாணியில் முக்கிலாம் அடித்தார் எடப்பாடி பழனிசாமி. கூட்டணி கிடையாதுலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அது அண்ணாமலை தலைமையில் அந்த பாஜக வந்து ஏற்றுக்க மாட்டாரோ? அப்படி யார் சொல்கிறா? எடப்பாடி சைட்லேருந்து வராதோ? யார் சொல்கிறா? இல்லை, செய்திகள் வர்றதை வச்சு சொல்கிறேன். ஒருவேளை தலைமையிட்ட அவர் பேசியிருக்கலாம் எடப்பாடி அந்த மாதிரி, அண்ணாமலை தலைமை இல்லாமல். அவர்கிட்ட போய் ஈரம் ஒன்று ஏற்கட்டி சாம்பலுமா கிடைக்கும் எடப்பாடியை நம்பி ஒரு சீட்டு கூட எடப்பாடி நம்பி ஜெயிக்கலையே. அவரே சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி, ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் இல்லாத 0 கேஸு. அண்ணாமலை விட்டுட்டு அவர்கிட்ட போய் என்ன லாபம் வந்துட போகுது? ஏன் வதந்தி பரப்புறவங்க புரியணுமில்ல. எடப்பாடியோட போனால் ஜெயித்துருன்னு என்ன இருக்கு? 2019 எங்கே ஜெயித்தது? இன்னொன்று எடப்பாடியே விரும்பல, எடப்பாடியே உங்களெல்லாம் மதிக்கல. 18% கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு ஸ்டாலின்கிட்ட போய் ஸ்டாலின் ஜெயிப்பார், பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்கிறாப்புல. அண்ணாமலை ஏன் நீக்கிட்டு எடப்பாடி வந்துட்டாருன்னா அப்போ என்ன மாற்றம் வந்துடும்? ஏன்னா இவர் ஸ்டாலின் மாதிரி இவர் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு என்ன இருக்குது? இவரே தோல்வி நாயகன், ஓட்டு டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாதவருங்கிறது விக்கிரவாண்டியிலே அண்ணாமலை நிரூபிச்சுட்டு போயிட்டார். அப்போ லாஜிக் இல்லாமல்லாம் பேசுகிறாங்க. என்ன தான் உங்களை சாணியை செருப்பில் முக்கி கூட்டணி கிடையாது அடித்தாலும் அதே எடப்பாடின்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க. எடப்பாடி தெளிவாக இருக்கிறாரு, சரண்டர் ஆக மாட்டார் மோடிக்கிட்ட. அவர் கிறிஸ்டின் முஸ்லீம் 18% ஓட்டை மீறி ஜெயிக்க முடியாதுன்னு இருக்கிறாரு, எல்லா இதுலேயும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த வதந்தி ஏன் பரப்புறீங்க? இல்லை, வதந்தியாக இருந்தாலும் சதவீதம்னு ஒன்று இருக்குல்ல அதிமுக கிட்ட. என்ன சதவீதம்? 18%. 19 இருந்ததில்ல, என்னாச்சு? நான் வன்னியர்லாம் எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறாங்க, நான் கொங்கு வேளாளர்லாம் எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்க, முக்குலத்தோர்லாம் எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்க. ஜெயலலிதா நாடார்களை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபுன்னு சொல்லும்போது அடிமையாக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ சொல்றதுக்கு என்ன ஏன் கசக்குதுன்னு நாடார்கள் கேட்குறாங்க. அப்போ இவருக்கு யார் ஓட்டு போடுவா? எப்படி சீட்டு ஜெயிக்கும்? இவருக்கு ஜாதி அடிப்படையில் எதிர்ப்பு இருக்குல்ல, மத அடிப்படையில் பாஜகவுக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் எதிர்ப்பு இருந்தால் இவருக்கு நான் வன்னியர் எதிர்ப்பு இருக்குது, நான் கொங்கு வேளாளர் எதிர்ப்பு இருக்குது, முக்குலத்தோர் எதிர்ப்பு இருக்குது. நாடார்கள் வந்து ஜெயலலிதா சொன்னதை உங்களுக்கு அன்னைக்கு அடிமையாக இருந்தவங்களுக்கு இன்னைக்கு என்ன கசக்குதா அப்படின்னு நாடார்கள் கேட்குறாங்க. இவ்வளோ எதிர்ப்பு அவருக்கு இருக்குது இல்லை, அவரை மையமாக வச்சு எப்படி சட்டமன்றத்தில் தேத்த முடியும்?
ஓகே சார், பல்வேறு செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. அந்த தருவாயில தான் இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த பாஜகனுடைய மூத்த தலைவர்கள் பல பேருமே ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. நேரடியாக நம்ம பார்க்க முடியுது காணொலிகளில். அவங்க அந்த தோல்வியை வச்சு மையப்படுத்தி 2024 மக்களவைத் தேர்தல் தோல்வியை மையப்படுத்தி ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்களா, இல்லை அண்ணாமலை மட்டுமே தெரியப்படுகிறார் நம்மளாம் தெரியலன்ற ஆதங்கத்தின் வெளிப்பாடா? அண்ணாமலை லீடர், ஏற்கனவே சொல்லிட்டேன். தமிழிசை மாதிரி தான் மற்ற எல்லாரும். இது பொன்ராதாகிருஷ்ணன் மட்டும் கொஞ்சம் பேக்கிங் இருக்கு. தமிழிசை நோட்டா கீழே போனவங்க தான். அண்ணாமலை லீடரா எடப்பாடிகிட்டே இருந்து கொங்கு வேளாளர் ஓட்ட பாஜக கொண்டு வந்திருக்காருன்னா அவர் சாதிச்சிருக்காருன்னு தான் அர்த்தம். சார், இப்போ ரீசெண்டாக பாமக தலைவர் அன்புமணி பேசியிருக்காரு. இந்த இடஒதுக்கீடு குறிப்பாக 115 சமுதாயங்கள் இருக்கக்கூடிய இந்த எம்பிசியில் 114 சமுதாயங்கள் 6.7 விழுக்காடு, 1% மன்னியர் மட்டும் 14 விழுக்காடு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. தகும் நினைக்கிறீங்களா நீங்க? இது அன்புமணிக்கு கருத்து. அம்பாசங்கர் கமிஷனை மற்ற ஜாதிகள் ஏத்துக்கல்ல. அம்பாசங்கர் கமிஷன் அடிப்படையில் அன்புமணி பேசுறாரு. அதை குமரியானந்தம் ஏத்துக்கல்ல, நெடுமாறன் ஏத்துக்கல்ல, ஆண்டித்தேவர் ஏத்துக்கல்ல, குலச்செல்லையா ஏத்துக்கல்ல, தென் சவுந்தரா கைலாசம் ஏற்றுக்கல, ஜான் வின்சென்ட் ஏற்றுக்கல. அதோட உறுப்பினர்கள் யாருமே அதை ஏற்றுக்கலைங்கிறத வந்து அன்புமணிக்கு நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன். எனக்கும் அன்புமணிக்கும் இதுதான் இஷ்யூ. வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, குறும்ப கவுண்டர், தென் முக்குவர், பரதவர், பரதவராஜகுல மீனவர், ஜங்கம், ஆண்டிப்பண்டாரம், இந்த சமூகங்கள்லாம் வந்து கணிசமாக 10% வரை இருக்கிறாங்கங்கிறது என்னோட ஒரு 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 கருத்து. அதை நான் கிளைம் பண்ணுறேன். பரவலாக இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு பர்த் ரேட் அதிகம். 80 இருந்ததை தாண்டி இன்னைக்கு 45 வருஷத்தில் அந்த எளிய பிரிவு மக்களில் வந்து பர்த் ரேட் அதிகம்னு சொல்லும்போது பாப்புலேஷன் கூடியிருக்கும். அதை நான் சொல்கிறேன். அன்புமணி இதுக்கு என்ன புரோக்கருங்கிறாரு. நான் எக்ஸ்ட்ராடினரியாக என் ஜாதி சாராத இந்த ஜாதிகளுக்காக நிமிர்ந்து நின்று நான் கேட்டுட்டு இருக்கிறேன். என் கருத்து, அன்புமணி கருத்து, அவர் கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்தையும் ஆய்ந்து பார்த்து தான் இதை செய்யணுங்கிறத என்னோட கருத்தாக தமிழக முதலுக்கு நான் முன்வைக்கிறேன். இந்த சமூகங்களுக்கு வந்து அநீதி இழைச்சிடக்கூடாது. இந்த சமூகங்கள் வந்து எண்ணிக்கையில் வரலை. ஸோ இந்த சமூகங்கள் நலன் காப்பாற்றப்படணும். வன்னியர் நலனுக்கு டாக்டர் ராமதாஸ் போராடுறதை நான் வரவேற்கிறேன். வன்னியருக்கு அவங்க உறுதியானவங்க தான். பட் இந்த சமூகங்கள் நலனை நான் முன்னிறுத்துறதை வந்து யாரும் குறை சொல்ல முடியாது. நான் ஏன் சாதிக்கு பேசலை, எக்ஸ்ட்ராடினரியாக பேசுகிறேன். இது அன்புமணிக்கும் சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கேன். உங்களுடைய ஜாதி சாராமல் தான் நீங்கள் பேசுகிறீங்க. பேசும்போது உங்களுக்கு ஆதரவாக மீது இருக்கக்கூடிய 114 சமுதாயங்களுக்கு ஆனால் உங்களை தாக்குவதற்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன தாக்குறதுக்கு இந்த ஜாதிகளை பற்றி பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல. நான் மற்றவங்கள மாதிரி பேசாமல் இருக்கணும், உண்மையோடு நேர்மையை களத்துக்குள்ளே சொல்லாமல் இருக்கணும்னு என்ன எதிர்பார்க்காங்க. நம்ம மனித நீதினு வாழக்கூடிய இந்து முன்னணி தலைவர் ஐயா தாண்டிங்க நாடா இருக்க தொண்டர். அப்போ நியாயத்தை நம்ம எந்த இடத்துலையும் பேசத்தான் செய்வோம். மதிக்கிறோம் டாக்டர் ஐயாவை. வன்னியருக்கு உறுதியானவர் தான் அவர். வன்னியருக்கு கேட்கறது அவர் உரிமை, அதை நம்ம பாராட்டுறோம். வன்னியருக்கு ஒரு உறுதியான தலைவர். எந்த ஒரு மாநிலத்திலும் இப்படி ஒரு சமூக தலைவர் வந்து ஒரு ஜாதிக்காக அர்ப்பணிப்பு உணர்வோட செய்தவங்க யாருமே இல்லை. இன்றைக்கும் ஹீஸ் ட்ரூ டு ஹீஸ் காஸ்ட்டுங்கிறத நம்ம அவரை பாராட்டி தான் சொல்கிறோம். அதே வேளை எக்ஸ்ட்ராடினரியாக வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரதராஜகுல மீனவர், குறும்ப கவுண்டர், ஆண்டி பண்டாரம் போன்ற சமூகங்களுக்கு சிவி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமி இழைச்ச அநீதியை தான் பேசுகிறோம். இந்த நாட்டில் சட்டமைச்சர்கிட்டையும் முதலமைச்சர்கிட்டையும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கோரிக்கை வைக்க உரிமை இருக்கிற மாதிரி எனக்கும் கோரிக்கை வைக்க உரிமை இருக்குது. நான் தினத்தந்தி தொலைக்காட்சியில் நான் சொன்னேன், எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னேன்னா கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னேன்னா தினகரன் 3 மாதம் கழிச்சு இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாரு, எடப்பாடி அரசு நீடிக்கும்னு சொன்னேன்னா வெளிப்படையாக கேட்டேன், உங்களை நான் ஆதரிக்கிறதுக்கு இந்த சமூகங்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுங்கன்னு நான் தினத்தந்தி தொலைக்காட்சியில் கேட்டேன். எடப்பாடிக்கு மனச்சாட்சிக்கு தெரியும் இந்த சமூகங்களுக்கு கொடுக்கணுமா கொடுக்காண்டாமான்னு. பட் சிவி சண்முகம், எடப்பாடி பழனிசாமியும் தெருவில் இறங்கி போராட அந்த சமூகங்களுக்கு நம்ம ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு 2 பெருத்த சமூகங்களுக்கு மட்டும் அவங்க முன்னுரிமை கொடுத்தாங்க. நான் வன்னியர் மட்டும் சொல்லலை, முக்குலத்தூரையும் சேர்த்தான் சொல்கிறேன். முக்குலத்தூருக்கு அவங்க கோபம் இருக்குது. 20% இருந்தவங்க நம்மளை 7% தள்ளிட்டாங்களேன்னு அவங்க கோபம் இருக்குது. நான் வன்னியர்களுக்கு துறைமுருகன் இருக்காரு, வன்னியர்களுக்கு சிவி சண்முகம் இருக்கிறாரு, டாக்டர் ஐயா இருக்கிறாரு. முக்குலத்தோருக்கு நிறைய முக்குலத்தோர் தலைவர்கள் இருக்காங்க. இந்த வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, முக்குவர், பரதவர், பரதராஜகுல மீனவர், ஆண்டி பண்டாரம் 3 தடவை சொல்லிட்டு அந்த சமங்களை இவங்களுக்கு தாழ கிடப்பாரே தற்காப்பதே தர்மங்கிற ஐயா வைகுண்டர் வழியில் வந்த தாளிங்க நாடார் தொண்டர் ரவீந்திரன் துரைசாமி இருக்கிறான். இவங்களுக்கு அநீதி இழைக்க விட மாட்டேன். அதுதான் என்னோட குரல் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு ஒலிக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், வன்னியர்களுக்கு அவங்க ஃபைட் பண்ணுறது அவங்க உரிமை. இந்த சமூகங்களுக்காக குரல் எழுப்புறது எக்ஸ்ட்ராடினரியாக என்னோட உரிமை. இது ஜனநாயக நாடு. ஓகே சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.
இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.